ஹாய், குட் ஈவினிங் டு ஆல் காய்ஸ். குடமிளகா சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு வடை சட்டி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உளுந்த பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நல்லா முறுமுறுன்னு வரணுங்க. பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா முறுமுறுன்னு வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் போட்டுறாதீங்க, இந்த சட்னிக்கு நல்லா இருக்காது. அதையும் அதோடு சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைன்னா அது ஒரு சைடு இடிச்சிட்டு அது ஒரு நல்லாவே இருக்காது, சட்னி டேஸ்ட்டாகவே வராது. ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு வாங்கிட்டு வந்த குடமிளகாங்க, அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சட்னி அரைச்சிட்ருக்கேன். அப்படியே குடமிளகா எடுத்து போட்டுக்கோங்க, கட் பண்ணி வச்சதை போட்டுட்டு அதையும் நல்லா ரொம்பவும் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. குடமிளகா டக்குன்னு வதங்கிடுங்க. அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இதாங்க ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது எப்படி வருதுன்னு தெரில, பார்க்கலாம். அதையும் நல்லா நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சு டக்குன்னு வதக்கிடுங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. சூடாக போட்டால் மிக்ஸி கெட்டு போயிடுங்க. சரிங்க, அதை வதக்கின பாத்திரத்தையே வேஸ்ட் பண்ணாமல் திருப்பியும் அதுலேயே தாளித்து கொட்டலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. ஊற்றிக்கிட்டிங்களா? கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து கடுகும் உளுந்து போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிய விட்டு அதுக்கு கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்குள்ளே போட்டுறாதீங்க யாரும். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்க, நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் நான் லாஸ்ட்டில் போட்டு அரைச்சிட்டேங்க. சரிங்க, சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க, குடமிளகா சட்னி முடிஞ்சிச்சுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. கமெண்டே வர்றதே இல்லைங்க. அவ்வளோதாங்க, குடமிளகா சட்னி முடிஞ்சிருச்சுங்க. தோசையை ஊற்றி சாப்பிட்டு தூங்க வேண்டியதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க.